அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 14 செப்டம்பர் 2009க்கான முக்கிய நிகழ்ச்சிகளை தற்போது பார்க்கலாம். அரசு முறை பயணமாக இந்தியா வந்துள்ள மங்கோலிய அதிபரை பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் இந்திய ஜனாதிபதி பிரதீபா பட்டேல் அவர்களும் ராஷ்டிரபதி பவனில் அரசு முறை ராணுவ மரியாதையுடன் அவர்களை வரவேற்றதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய பிரதமரும் மங்கோலிய அதிபரும் மின்சார சேவைக்காக அணு உலைகளை உற்பத்தி செய்வது குறித்து ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டுள்ளதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. டெல்லியில் நடைபெற்ற மாநில காவல்துறை டிஜிபி மற்றும் ஐஜி ஆகியோரின் மாநாட்டில் பேசிய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் மாநிலங்களில் உள்ள அரசியல்வாதிகள் தங்களுக்கு வேண்டாத அதிகாரிகளை பல இடங்களுக்கு மாற்றி பந்தாடுவதை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. டெல்லியில் உள்ள சுப்ரீம் கோர்ட் இன்று தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கியுள்ள ஒரு தீர்ப்பில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ராஜ் தாக்கரே கட்சியான மகாராஷ்டிரா நிர்மான் சேனாவுக்கு நிரந்தர சின்னமான ரயில் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் அக்டோபர் 11 நடக்க சட்டப்பேரவை தேர்தலின் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி இன்று சாதாரண வகுப்பில் விமானத்தில் பயணம் செய்ததாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவருடைய மகன் ராகுல் காந்தி தமிழகத்தில் 3 நாள் சுற்றுப்பயணத்தின் போது ஹெலிகாப்டர் தனி விமானம் என்று 10 கோடிக்கு மேல் செலவு செய்து பயணம் மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. குஜராத் மாநிலத்தில் நடந்த சட்டசபை இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளதாகவும் 7 சட்டசபை தொகுதிகளில் 5 தொகுதிகளில் பாரதிய ஜனதாவும் 2 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது என்றும் ராகுல் காந்தி அங்கு இளைஞர்களை வலுப்படுத்தும் நிலையில் பிரச்சாரம் செய்து அங்கு தேர்தல் நடத்தி விட்டதாகவும் காங்கிரசுக்கு எதிர்காலம் இருக்கிறது என்று கூறியிருந்தார். சட்டசபை தேர்தலில் படுதோல்வி அடைந்திருப்பது காங்கிரஸ் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் தனது துறை சம்பந்தப்பட்ட வினாக்களுக்கு பதில் அளிக்காமல் ஒவ்வொரு முறையும் அமைச்சர் மு. க. அழகிரி அவையை விட்டு ஓடி ஒளிவதாக அதிமுக பொதுச்செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடும் குற்றச்சாட்டை கூறியிருப்பதாகவும் மு. க. அழகிரி தமிழில் பேசுவதற்கு சபாநாயகர் அலுவலகத்தில் முறையிட்ட போது ஹிந்தி ஆங்கிலத்தில் மட்டுமே அமைச்சர்கள் பேச வேண்டும் என்று வலியுறுத்தியிருப்பதாகவும் இதை எதிர்த்து தமிழக முதல்வர் கருணாநிதி வாய் திறக்காதது ஏன் என்று ஒரு கடும் குற்றச்சாட்டை அதிமுக பொதுச்செயலாளர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டிருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நாளை தமிழக முழுவதும் அண்ணா நூற்றாண்டு விழாவை தமிழக அரசு மிக சிறப்பாக கொண்டாட இருப்பதாகவும் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் தலைமையில் காஞ்சிபுரத்தில் நூற்றாண்டு நிறைவு விழா நடைபெறுகிறது என்றும் அதேபோல் மதிமுக பொதுச்செயலாளர் அவர்கள் திருச்சியில் அண்ணா நூற்றாண்டு விழாவை மிக சிறப்பாக நடத்த இருப்பதாகவும் அதிமுக சார்பில் அண்ணாதுரை சிலைகளுக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சிகள் நாளைக்கு நடைபெற இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தேமுதிகவின் 5வது ஆண்டு விழா பெண் குழந்தைகளுக்கு ரூபாய் 10,000 டெபாசிட் செய்து அக்கட்சி தலைவர் விஜயகாந்த் இன்று தொடக்கி வைத்ததாகவும் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்தியாவில் உள்ள நதிகளை இணைப்பது மிகவும் முக்கியம் என்று வலியுறுத்தியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உண்மையான தமிழ் ஈழ சுதந்திர போராட்ட தியாகிகளாக மாறிய லயோலா கல்லூரி மாணவர்கள் ஈழ நாட்டில் முகாம்களில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள தமிழர்களை விடுவிக்க கோரி சென்னை லயோலா கல்லூரியில் மாணவர்கள் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
திருக்கழிக்குன்றத்தை சேர்ந்த டாக்டரின் மகன் இதயேந்திரன் சாலை விபத்தில் உயிர் இழந்தவுடன் அவருடைய இதயத்தை பெங்களூரை சேர்ந்த சிறுமிக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை சேர்ந்த சிறுமி இறந்து விட்டதாக பெங்களூரிலிருந்து ஒரு சோக செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கலசப்பாக்கத்தில் பரதமலை உச்சியில் சிவன் கோயிலில் நேற்று இரவு சென்னையை சேர்ந்த 15 பேர் பூஜையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அங்கு பயங்கர இடி கலசத்தின் மீது தாக்கியதில் 4 பேர் உயிர் இழந்ததாக திருவண்ணாமலையிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான உகாண்டாவில் இரு பிரிவில் ஏற்பட்ட பயங்கர கலவரத்தில் 21 பேர் உயிர் இழந்ததாக உகாண்டா போலீசார் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். வெப்சைட்டில் ஒளிபரப்பாகும் ஆடியோ தகவல் மூலம் அமெரிக்கர்களுக்கு மீண்டும் ஒசாமா பின் லேடன் மிரட்டல் விடுத்துள்ளதாகவும் இஸ்ரேலுடனான தொடர்பை துண்டிக்க வேண்டும் என்றும் அப்படி துண்டித்துக் கொண்டால் அமெரிக்காவை நாங்கள் மன்னிப்போம் என்று கூறியிருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களை அமெரிக்க அரசு தரக்கட்டுப்பாடுகள் மற்றும் விலைகளை ஆராய்ந்து பலவற்றை அவர்கள் தடை செய்வதால் வணிக தொடர்பில் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே முரண்பாடுகள் அதிகரித்து வருவதாகவும் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் பல பொருட்களை சீனா தற்போது ஆராயப் போவதாக ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்க அரசு பாகிஸ்தானுக்கு ஒதுக்கும் நிதிகளில் 80% இந்தியாவுக்கு எதிராக ராணுவத்திற்கான தளவாடங்களை வாங்குவது அதற்கான செயல்பாடுகளில் இறங்குவதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று ஒரு பகிரங்க உண்மையை முன்னாள் அதிபர் முஷரப் வெளியிட்டுள்ளதாக லண்டனில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த கிம் கிறிஸ்டர் சாம்பியன் பட்டத்தை வென்றதாக நியூயார்க்கில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் இரட்டையர் பிரிவில் இந்தியாவை சேர்ந்த லியண்டர் பயஸ் சிக்குடியஸ் லூகாஸ் இருவினரும் சேர்ந்து இந்தியாவை சேர்ந்த மகேஷ் பூபதி மற்றும் பகாமாஸை சேர்ந்த பகோஜோடியை வீழ்த்தி பட்டத்தை வென்றதாக நியூயார்க்கிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பிரிட்டன் விஞ்ஞானிகள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் வான்வெளியில் உள்ள 12,500 நட்சத்திரங்களை ஆய்வு செய்ததில் அதில் ஆயிரக்கணக்கான நிலவுகள் இருப்பதாகவும் அந்த நிலவுகளில் குறிப்பிட்ட நிலவுகளில் மனிதன் வாழ்வதற்கு வசதிகள் இருக்கிறது என்று 2014 ஆண்டில் தெரிந்துவிடும் என்று அவர்கள் செய்தி வெளியிட்டுள்ளதாக லண்டனிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 14 செப்டம்பர் 2009 பிற்பகல் 4 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மேகமூட்டங்கள் காணப்படுகின்றன. தென் தமிழகத்தில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே இந்த படத்தில் காணப்படுகிறது. சென்னை அதன் சுற்றுப்புற பகுதிகளில் இன்றும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவே தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.